ஏங்க சொல்லு தாமரை. எல்லாரும் கேக்குறாங்க என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய வேலை விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாவம் காய்ச்சிட்டு இருக்கீங்க. பாவமா இருக்குது பாவம் கறிக்கிறப்பன்றியா? என்ன பாக்குறப்ப எல்லாருக்கும் பாவமா தான் இருக்கும். அடுத்தவங்க வீட்டு வீட்டுக்காரர் எல்லாருக்குமே பாவமா தெரியும். ஆனா உனக்கே தெரியுதுன்றது ஆச்சரியம் தான். எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கும் தெரியும் என்ன பண்ணுவீங்க, நீங்க கட் பண்ணுவீங்க அவ்வளவுதான், அத்தனை முடிஞ்சு வச்சு உங்க வேலை. அது அப்புறம் நான் தான் வந்து செய்யணும். பாக்குறவங்க அப்படி தெரியுது, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது மாதிரிதான் என்ன பண்ணாங்களா, ஒரு ஃபேமிலியில அவங்க ஒய்ஃப் எப்பதான் சொல்லியிருந்தாங்களா, நீ என்ன அழகா கிளம்பி ஜாலியா வந்து ஆபீஸுக்கு போயிடுற, நான் வீட்டுல இந்த 2 இதுலயே வச்சு மேய்க்கிறதுக்குள்ள எனக்கு உயிரே போயிடுது அப்படின்னு சொல்லி இதே மாதிரி சண்டை போட்டுருந்தாங்களா. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து, சரி ஓகே நான் என்ன பண்றேன், நான் வந்து வீட்டுல இருக்கிறேன், நீ வந்து போய் ஆபீஸை பாத்துன்னு சொல்லிட்டு அவங்க ஓனா ஒரு ஆபீஸ் வச்சிருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரா, 2 பசங்களா இவங்களுக்கு 2 பசங்களை இவர் காலில இருந்து கண்ட்ரோல் பண்ணிருந்தாராம். இவர் எது சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்றான்ல 2 பசங்களுமே. அவருக்கே கடுப்பாயி 2 பேரையும் வச்சு இடி ஈத்துக்கிறப்ப எதிர் விட்டு போய் விளையாட வந்துக்கிறான் கூட. அவனையும் வச்சு 2 இடி ஈத்து அவனையும் போட்டு ஒரு ரூம்ல போட்டு சாத்திட்டு இருக்கிறாரு. ஓகேவா, சரியான அடி. அவனையும் போட்டு அடிச்சு சாத்திட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் அவனையும் இந்த ரூம் விட்டு வெளில வரக்கூடாது, என் பேச்சு கேட்காம கதவே திறக்கூடாதுன்ட்டுக்கிறாரு. இவர் கோல் வச்சுட்டு வெளில உட்காந்துக்கிறாரு. இவங்க ஒய்ஃப் காலைல கிளம்பி ஆபீஸுக்கு போனாங்க பாரு, இவரு போற ஆபீஸுக்கு போனது. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஓனர்ன்றதே மறந்துட்டு எப்பவுமே பெருக்க ஒரு அம்மாவை பெருக்க விடலையா, என்ன வீடு இப்படி கிடைக்குது நீங்க மட்டும் இவ்வளவு இதுவா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஆபீஸுக்கு போனவங்க. இவங்க போய் வீட்டை எல்லாம், அதாவது ஆபீஸ் எல்லாத்தையும் பெருக்கி நல்லா நீட்டா கூட்டிட்டு போய் ஆபீஸ் சேர்ல உட்கார்றதுக்கு பதில் எங்கேயே நார்மலா உட்காருவாங்க எல்லாம் வீட்டுல, அது மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஓனர்ன்றதே இவங்க வந்துட்டாங்களா, ஏன்னா டெய்லி போனா தானே தெரியும் ஓனர்னு. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க சாயந்தரம் ஆனதும் அவங்க ஃபங்க்ஷன் ஒண்ணு, யாரு அவங்க ஃப்ரெண்டுக்கு, அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவும் காணும். இவங்க மட்டும் போயிட்டு என்ன சொல்றது, ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணிட்டாங்க. கொடுத்த லட்டு ஜாங்கிரி எல்லாத்தையும் பார்சல் பண்ணிக்கின்னு 2 பையில எடுத்துன்னு வீட்டுக்கு வராங்களாம். சாயந்தரம் வந்துட்டு பார்த்தா வீட்டுக்காரு கோல் வச்சுன்னு வெளில உட்காந்துங்கிறாரா. அவங்களுக்கு ஒரே பயமா, என்னடா இது நம்ம வேற சொல்லாம கொள்ளாம போயிட்டோமே, அதனாலதான் கோபமா இருக்கிறாரு போல, என்னடா இவர்கிட்ட பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் கேட்டாரா, அம்மா நேரம் என்ன பண்ண, ஒரு நாள் நான் ஆபீஸ் லேட்டா வந்தா அம்மா பேச்சு பேசுறிய, மணி 9 மணி ஆகுது, அம்மா நேரம் என்ன பண்ணிருந்தேன்னு கேட்டாரா. அவங்களுக்கு சொல்லவே முடியலையா, நான் ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு சொல்லிட்டு என்ன போயிருக்கணும், ஏன்னா நாங்க சொல்லாம போனா எவ்வளவு சண்டை போடுறீங்க, இதே மாதிரி அவங்க சொல்லி இருக்கணும்ல, அவங்க சொல்லவே இல்லையா. அப்ப அது ஒரு கோவமா 2 பேரும் வாக்குவாதம் பண்ணே இருக்கிறப்ப, எங்க 2 பசங்களையும் காணும், உங்களை நம்பி விட்டு போனேன் காலம் கேட்டதுக்கு, 2 பேரையும் உள்ள போட்டு பூட்டி வச்சுக்கிறேன் போய் பாரு அப்படின்னாரா. போய் பார்த்தா 3 பேர் இருக்கிறான்ல. ஏங்க என்ன இது 3 பசங்க இருக்கிறாங்க, இவ யாருங்கட்டா, அவன் எதிர் விட்டு போய் இது தெரியாம நீ அவனையும் போட்டு சாத்திட்டியான்னு இவங்க கேக்குறாங்களா. அப்ப அவர் சொன்னாரா, நாலுல இருந்து நீயே வீட்டுல இரு, நான் ஆபீஸுக்கு போறேன், இது மாதிரி மாத்தி மாத்தி போனா இப்படிதான் நடக்கும் அப்படின்னாரா. யார் எந்த வேலையை செய்யறோமோ அந்த வேலையை அவங்க கரெக்டா செஞ்சுட்டு போனாலுமே வீட்டுல பிரச்சனையே இருக்காது. இது மாதிரி பண்ணனா பிரச்சனை தான் வரும். ஓகேங்களா. நாங்க ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். என்ன வீடியோனா, இது வந்து காதலன் காதலிக்கு டெடிகேட்டடா போறோம்னு சொல்லி போட்டிருந்தோம்ல. அதுக்கு வந்து ஒரு அம்மா போட்டிருந்தாங்க, அபிராம சுந்தரி ராமலிங்கன்றவங்க. நீங்களுமே வந்து நிறைய ஸ்டோரி உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துல இருந்தது, இல்ல நீங்க ஏதாவது படிச்சது இல்ல கேள்விப்பட்டது இன்ட்ரெஸ்டா இருந்தா நீங்களுமே வந்து போடுங்க. கண்டிப்பா அந்த ஸ்டோரியுமே நாங்க சொல்றோம். ஓகேங்களா. ஓகே மக்களே. ஓகே.